ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, என்னுடைய வீட்டுக்காரோட தாய்மாமா பையனுக்கு தான் மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்தது. இந்த 3 நாளும் பார்த்தீங்கன்னா, நல்லா ஜாலியாவும் இருந்தது. நிறைய ஒர்க்கும் இருந்தது. எல்லாம் பார்த்துட்டு இந்த ஃபங்க்ஷன் சூப்பரா முடிஞ்சதுங்க. இதில் ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா, முகூர்த்த கால் நட்டாங்க. இதுக்கு முன்னாடி அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகியிருந்ததுனால, நம்ம அப்போ எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அது முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த நாளே நம்ம பார்த்தீங்கன்னா, முகூர்த்த கால் நட ஆரம்பிச்சிட்டாங்க. முகூர்த்த கால் விடிய காலை 6 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டாங்க. அது தொடர்ந்து பந்தல் போடுறது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ டெக்கரேஷன் பண்ணுறது எல்லாமே அன்னையிலேருந்தே வீட்டுகிட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளைக்கு நலுங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நலுங்கு வைக்கிற ஃபங்க்ஷனும் சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு மாப்பிள்ளையோட தங்கச்சி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே சொல்லி கொடுத்து, நீ இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்தாங்க. அது பிரகாரமே மாப்பிள்ளையோட தங்கச்சி சூப்பராக செஞ்சாங்க. ரோஷினிக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. இடையில பார்த்தீங்கன்னா, தாம்பூல தட்டை தூக்கி சுற்றும் போது அவங்க பெரியவங்க இருந்துட்டு, உங்கள் அண்ணா தலைமையிலேயே வெயின்னு சும்மா சொன்னாங்க. அவள் உண்மையாலுமே வச்சுட்டா, ஓ இப்படி தான் வைக்கணும் போல் அப்படின்னு நினச்சி வச்சுட்டா. தங்கச்சி நலுங்கு வச்சதுக்கப்புறமா பெரியவங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பெரியவங்க பார்த்தீங்கன்னா, பெரிய அத்தை, சின்ன அத்தை இந்த மாதிரி லைனாக ஒன் பை ஒன்னாக அவங்க அத்தைங்கெல்லாம் வைக்க ஆரம்பித்தாங்க. நலுங்கு வைக்கிறதுக்கான மொதல் ஸ்டெப்பே பார்த்திங்கன்னா, சந்தனத்தை பூசி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சந்தனம் வந்து கை காலில் எல்லாத்தையும் பூசி விட்டுட்டு, நெத்தியில் வந்து குங்கும பொட்டு மட்டும் வச்சு வர்றாங்க. வச்சு விட்டுட்டு ஒரு சொம்பு தண்ணி சுற்றுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு படி அரிசி, இது கூடவே ஆரத்தி கலக்கி வச்சுருக்காங்க, அந்த தண்ணியும் சுற்றுறாங்க. கூடவே எண்ணெய், சீகக்காய் இதெல்லாம் கலந்து வச்சுருந்து மாப்பிள்ளையோட தலையில் அதையும் நம்ம தேய்ச்சி விடணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பழந்தேங்காய் தட்டு அது எல்லாமே நம்ம மாப்பிள்ளைக்கு சுற்றிட்டு வந்த உறவினர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா, இத்தனை பேர் தான் கணக்கு இல்லாமல் எல்லாருமே நலுங்கு வைக்க ஆரம்பித்தாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா, நாம் தான் நலுங்கு வச்சோம். நலுங்கு வைக்கும் போது பார்த்திங்கன்னா, ரொம்ப பதட்டமாகவே இருந்தது. நம்மளால் நலுங்கு வைக்கவே முடியல. ஏன்னா எல்லாருமே நம்மளையே நோட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் கை நடுக்கெல்லாம் எடுத்துக்கிச்சு. ஆனால் சூப்பராக நலுங்கு வச்சு முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் டேக்கான நலுங்கு ஃபங்க்ஷன் சிறப்பாக முடிஞ்சதுங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா, சாப்பாடு எல்லாம் ஆர்டர் பண்ணி தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். எதனால் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா, சிலிண்டர் தட்டுப்பாடு அதிகமாக இருந்ததுனாலையும், அப்புறம் மழை வேறு அடிக்கடி நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது. அதனாலேயும் நம்ம ஆர்டர் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நம்ம பக்கத்தில் தெரிஞ்சவங்க கடையிலேயே ஆர்டர் கொடுத்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா, ஒரு சாப்பாடு 150 ரூபான்னு சொல்லி 50 சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா, பருப்பு குழம்பு, ரசம், புளிக்குழம்பு, பொரியலில் 2 வகையான உளுந்த வடை, அப்பளம், பாயாசம் இது எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாம் பண்ணியிருந்தா கூட இத்தனை பண்ணியிருக்க மாட்டோம். அவங்க எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு டேக்கான நலுங்கு ஃபங்க்ஷன் சிறப்பாக முடிஞ்சுதுங்க. செகண்ட் டே பார்த்திங்கன்னா, மாப்பிள்ளையோட தாய்மாமா பசங்க, அத்தை, மாமா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நலுங்கு வைக்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு டே நம்ம என்னென்ன செஞ்சுருந்தோமோ அதே சேம் மெத்தட் தான் செகண்ட் டேவும் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, மதியமே மண்டபத்துக்கு கிளம்புற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாம் ஃபாஸ்ட்டாகவே எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. நாமளும் ரெடியாகி வரத்துக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். நம்ம வந்து முடிக்கிறதுக்குள்ளேயே ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்ததாக நாம் சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோங்க. நாம் நேற்று எப்படி ஆர்டர் கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இவங்களும் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இவங்க பார்த்திங்கன்னா, காளான் பிரியாணி, வெண்பொங்கல், மெதுவடை, கேசரி, இட்லி, தேங்காய் சட்னி, கார சட்னி இது எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. வர்றவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பரிமாறிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பிட்டோம். ஏன்னா ஒரு 3 மணி இல்லை 4 மணிக்குள்ளே நம்ம மண்டபத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம போய் ரெடி ஆகிட்டு நம்ம கிட்ஸையும் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கூப்பிட்டு வந்துட்டோம். நம்ம வந்த ஒரு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா, மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. மாப்பிள்ளையோட பேர் பார்த்திங்கன்னா சிவா. மாப்பிள்ளை ரெடி ஆனதுக்கப்புறமா மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வரத்துக்கு முன்னாடியே நம்ம சாமி கும்பிட்றது இதெல்லாம் முடிச்சுட்டாங்க. நம்ம அதுக்கப்புறமா தான் வந்து ஜாயின் ஆகிடணும். இந்த கூடையில் பார்த்திங்கன்னா, பழம், தேங்காய், நெல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுருந்தாங்க. பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய முகூர்த்த சேரீ, கண்ணாடி, சீப்பு, பொட்டு, சாமிக்கு வேண்டிய கற்பூர ஊதுபத்திலேருந்து எல்லாமே அதில் வச்சுருந்தாங்க. மண்டபத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மண்டபத்துக்கு வந்தாச்சு. மண்டபத்துக்கு வந்ததுக்கப்புறமா பொண்ணு மாப்பிள்ளை 2 பேர்த்துக்குமே காஸ்டியூமு எல்லாமே மாற்றிட்டு மேக்கப்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே முடித்ததுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு ஒரு 11 மணிக்கு மேலே இருக்குங்க. நைட்டு 11 மணிக்கு பார்த்திங்கன்னா, வெத்தலைப்பாக்கு மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு இது நடந்துகிட்டு இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா, பொண்ணு வீட்டார் வந்து மாப்பிள்ளைக்கிட்ட 5000 ரூபா நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இல்லை, நாங்கள் 1.25 ரூபா கொடுத்து தான் பொண்ணை கூட்டிகிட்டு போவோம்னு சொன்னாங்க. இது மாதிரி மாற்றி மாற்றி அவங்க காமெடி பண்ணிட்டும் பேசிட்டு விளையாண்டுட்டு இந்த ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க.
மாப்பிள்ளை வீட்டு சைடில் நாங்கள் இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் கட்டிட்டு வந்தவங்க எல்லாமே 1.25 ரூபாய்க்கு தான் கட்டிட்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு மஞ்சள் துணியில் சில்லறை காசெல்லாம் போட்டு நீங்கள் கேட்டதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம், நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மஞ்சள் துணியை அவங்ககிட்ட கொடுத்துட்டு நிச்சய சாரியை கொடுத்து கட்டிட்டு வாங்கன்னு சொல்லி நிச்சயதார்த்தம் சிறப்பாக நடந்து முடிஞ்சது. காலையில் 5 மணிக்கு கோயிலில் முகூர்த்த சாரி மாலை இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு சீர்கூடையில் வச்சே மறுபடியும் நம்ம மண்டபத்துக்கு எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். மண்டபத்தில் கொண்டு போய் நம்ம பொண்ணுக்கிட்ட கொடுத்ததுக்கப்புறமா தான் பொண்ணு ரெடியாகி வருவாங்க. ஏன்னா டைமிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6:15 to 7:15 வரைக்கும் டைம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 5 மணி இருக்கும். இப்போ நம்ம கொடுத்தோம்னா தான் நம்ம பொண்ணு இவங்களாம் ரெடியாகி வரத்துக்கு சரியாக 1 மணி நேரம் எப்படின்னு டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. மற்றவங்க எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க, பொண்ணு மாப்பிள்ளை மட்டும்தான் இன்னும் ரெடி ஆகலை. அவங்கள ரெடி பண்ணிவிட்டு நம்ம கோயிலுக்கு போயிடலாம். மண்டபத்துலேருந்து கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, டக்குன்னு போயிடலாம். மேலதாளெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மண்டபத்துக்கு எல்லாம் போகிறதுக்கு தயாராக இருந்தாங்க. கரெக்டான டைமுக்கு நம்ம தாலி கட்டுற இடத்துக்கு வந்தாச்சுங்க. மேரேஜ் ஃபங்க்ஷன் சிறப்பாக முடிஞ்சதுங்க. முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம மண்டபத்துக்கு வந்தாச்சு. மண்டபம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பக்கத்துலேயே இருந்ததுனால டக்குன்னு போயாச்சு. மண்டபத்துக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரிசப்ஷனில் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டாங்க. எடுத்து முடிச்சுட்டு நம்ம இன்றைக்கே குலதெய்வம் கோயிலுக்கு இதுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறதுனால எல்லாம் ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஒரு 11 மணிங்கும் போதெல்லாம் நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஆரத்தி தட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுத்து தான் வீட்டுக்குள்ளே கூப்பிடணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையோட தங்கச்சி தான் ஆரத்தி எடுத்தாங்க. எடுத்துகிட்டு நீ தட்டில் நீ 5000 ரூபா கொடுத்தினா தான் அண்ணன் உள்ளே விடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. அவன் சரி நான் 500 ரூபா தட்டில் வைக்கிறேன், மீதி பேலன்ஸை வந்து அக்கௌண்ட்டில் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அனுப்புனான். சரி ஓகேன்ட்டு இருந்தானே வந்துட்டா. பார்த்தா 200 ரூபா அனுப்பியிருக்கான். சரி ஓகே இது நம்ம அண்ணன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் விட்டுட்டா. சரி அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக ஆரத்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்து முடித்த உடனே அடுத்ததாக ஒரு முறை இருந்தது, அதை தான் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையும் பொண்ணும் உள்ளே வரத்துக்கு முன்னாடியே கட்லு பாய் இதை போட்டுட்டு உங்களுக்கு குழந்த பிறந்தா பையனோ பொண்ணோ எங்களுக்கு தான் சம்மந்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட தங்கச்சி கேட்கணும். அதுக்கு மாப்பிள்ளை ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் நாங்கள் உள்ளே விடுவோம். மாப்பிள்ளை ஓகே நாங்கள் உங்களுக்கே சம்மந்தம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அடுத்தது நாங்கள் தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். தண்ணி கொடுத்த உடனே 2 பேரும் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்ததான் நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளையே வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு சாமி ஃபோட்டோ முன்னாடி விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட சொல்லிட்டோம். சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறமா பால் பழம் இது 2மே கொடுத்துட்டோம். அதுவும் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு குடத்துல மஞ்சள் தண்ணி கலக்கி வச்சுருந்து அதில் வெள்ளி மோதிரமும் தங்க மோதிரமும் அதில் போட்டு வச்சுருந்தோம். அதில் யார் அதிகமாக வெள்ளி மோதிரம் தங்க மோதிரம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பெரியவங்க ஏதோ நோட் பண்ணுவாங்களாம். அது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லைட் தான் போடுங்க. ஏண்டா அப்பா கை மாத்திட்டாங்க மாத்தா. சரி ஓகே. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பாய்.